சுமந்த் சி ராமன், டாக்டர் சுமந்த் ராமன், அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் ராமன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சுமந்த் ராமன். இந்த அதிமுகவில் இபிஎஸ் தலைமையில் நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் தலைமையில் 27 நிர்வாகிகள் கூடி கையெழுத்திட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயரில் இந்த அறிக்கை வந்திருக்குது. அம்மா அணி புரட்சி அம்மானின்னு வரல. ரெண்டாவது, திரு செங்கோட்டையனும் திரு திண்டுக்கல் சீனிவாசனும் கையெழுத்து இடலை. மூன்றாவது, 27 நிர்வாகிகள் சேர்ந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. பொதுச்செயலராக நாங்கள் யாரையுமே வைத்து பார்க்க முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொதுச்செயலராக இடைக்கால ஏற்பாடாக சசிகலா நியமிக்கப்பட்டிருக்கிறார் சட்டத்திட்ட விதிகளின் படி அப்படிங்கிறத ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் தினகரனுடைய நியமனமும் செல்லாது, அவர் நியமித்த நியமனமும் செல்லாது அப்படிங்கிற குறிச்சிருக்காங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் திரு சுமந்த்? இல்ல, இது ஒரு நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் திரு இபிஎஸ் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே சென்ற வாரம் திரு தினகரன் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆபீஸ் பேரர்ஸ் அறிவிக்கப்பட்ட பிறகு இவர் அதை பத்தி ஒன்னும் கருத்தை தெரிவிக்காம இருந்தால் நிச்சயமாக அது திரு தினகரன் சொல்றது அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் செல்லும் அப்படிங்கிற ரீதியாக தான் அதை எடுத்துக்கணும். அதனால இவருக்கு ஒரு கட்டாயம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இந்த திரு தினகரனும் அந்த சசிகலா அவங்க குடும்பத்தை தொடர்ந்து இவங்க புறக்கணிக்கிறத அதிகாரப்பூர்வமா செய்ய போறாங்க. ஏன்னா அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, அவங்களை நாங்க ஒத்தி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதை முதலமைச்சர் இது வரைக்கும் வாயே திறக்கல அந்த மேட்டரை பத்தி. திரு தினகரன் அவருடைய மீட்டிங்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு மக்களை சந்திக்கிறது, கட்சி தொண்டர்களை சந்திக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சாருன்னு ஒரு பெரிய அளவுல ஆரம்பிச்சிருந்தாருன்னா நிச்சயமா அவர் பக்கம் ஆதரவு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதை அலோவ் பண்ணாருனாக்கா திரு இபிஎஸ் அணியினுடைய நிலை கொஞ்சம் வீக்கன் ஆகும். சோ அதனால அவசரப்பட்டு நிச்சயமா ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இது எதிர்பார்த்ததுதான். இன்ஃபேக்ட் நான் சென்ற வாரமே இது வரும் என்று எதிர்பார்த்தோம். அது இப்ப இருக்குது. அடுத்த கட்டமாக எப்படி செல்கிறதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரே ஒரு கேள்வி திரு சுமந்த், இது சட்ட ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு வேல்டான விஷயமா இருக்கும்? நம்ம பார்க்கிறோம், அதிகாரப்பூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிரிந்திருக்குங்கிற தேர்தல் ஆணையம் பதிவு செய்கிறது, அம்மா அணி புரட்சி அம்மா அணின்னு. ஆனா தற்போது நிஜத்துல நடைமுறை நம்ம பார்க்கும்போது 3 அணிகளா இருக்கிறது பார்க்கிறோம். சோ ஆன் ரெக்கார்டா இது எந்த அளவுக்கு ஒரு லீகல் வேலிடிட்டியை பெறும் டாக்டர் சுமந்த்? இல்ல, அதாவது லீகல் வேலிடிட்டிங்கிறதே ஒரு அடுத்த கட்ட யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா 2 அணி, அதாவது இது ஒரு சேலஞ்ச் ஆயிருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல. யார் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க? இதே நபர்கள் தான் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சோ இவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொண்டு விட்டால் எலெக்ஷன் கமிஷன்ல என்ன மாதிரி ஒரு அபிடவிட்டை கொடுத்து எப்படி அதை வித்ரா பண்ணணும், எப்படி அந்த கேஸை வித்ரா பண்ணணுங்கிறது அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது. சோ இதை இது சட்ட ரீதியாக செல்லுமா? திரு தினகரனை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்றது சட்ட ரீதியா செல்லுமாங்கிறதுல ஒன்னும் அது பாயிண்ட் இல்ல. ஏன்னா திரு தினகரன் அதை சேலஞ்ச் பண்ணாலும் எல்லாமே தேர்தல் ஆணையத்தில் முன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெட்டிஷனுடைய அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள். ஏன்னா திரும்ப சசிகலா அப்பாயின்மெண்டே செல்லாதுன்னா அதற்கு பிறகு வர்றது எல்லாமே செல்லாதுங்கிற ரீதியாக வந்துடும். அதற்கு முன் 2 அணிகளும் ஒன்று இணைந்து விட்டால் அதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தில் எவ்வாறு இதை முடித்துக் கொள்வதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். அதுல ஒன்றும் பெரிய சிக்கலே வராது. ஆனால் பிரச்சனை என்னன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற மற்ற விஷயங்கள் எவ்வளவு விரைவாக அவங்க தீர்த்து கொள்ள போறாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க வேண்டியது.